பறக்கவே. நம்ம இந்தியன் சினிமால இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிளாஷ் பார்த்ததும் இல்ல, இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு கிளாஷ் நடக்க போறதும் இல்ல. அதுதான் கூலி வெர்சஸ் வார் 2. இந்த ரெண்டு படங்களோட சின்ன கம்பேரிசனா, ரெண்டு படங்கள்ல எந்த படத்துக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு, எந்த படத்துக்கு நல்ல கலெக்ஷன் வரும், எந்த படம் 1000 கோடி ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினிமா பேச்சு. நீங்க நம்ம சேனலுக்கு புதுவாளா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூலி வெர்சஸ் வார் 2 இந்த ரெண்டு படங்களுமே ஆகஸ்ட் 14 இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்ட்க்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆகஸ்ட் 14 வேலைக்கிழமை. சோ 4 நாளுக்கு வீக்கெண்ட் தான் நல்ல கலெக்ஷனை எதிர்பார்க்கலாம். வார் 2 பிரம்மஸ்தரான ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண அயன் முகர்ஜி டைரக்ஷன்ல ரித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர், கியாரா அத்வானி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு ஸ்பை யூனிவர்ஸ்குள்ள வரப்போகுது. கண்டிப்பா நம்ம ஷாருக் கானோ சல்மான் கானோ இந்த வார் 2 படத்துல கேமியோவா வரப்போறது 100% கன்ஃபார்ம். இது ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி. இதே மாதிரி கூலி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் சாஹிர், சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எல்சியூல வரப்போறது இல்ல. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான். இந்த ரெண்டு படங்களுக்குமே ஹைப்பான விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் கூலி பார்க்கலாம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹைப்பே நம்ம லோகேஷ் கனகராஜ். நம்ம சவுத் இந்தியன் சினிமாலேயே ராஜமௌலிக்கு அப்புறம் நம்பர் 1 டைரக்டர்னா லோகேஷ் கனகராஜ். எடுத்த எல்லா படங்களுமே பிளாக் பஸ்டர் படங்கள் தான். அதனாலேயே நம்ம லோகேஷ் கனகராஜ்க்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் படங்கள்னாலே தரமா இருக்கும். அதனாலேயே கூலி படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ரஜினிகாந்த் ஆல்ரெடி ஜெயிலர்ல மிகப்பெரிய கம்பேக். அதனாலேயே லோகேஷ் பிளஸ் ரஜினிகாந்த் காம்போ வேற லெவல் ஹைப்ல இருக்கு. அதே மாதிரி ராக் ஸ்டார் அனிருத் இவரு பிஜிஎம் மற்றும் சாங்ஸ்ல மிரட்டி இருக்காரு. அதனாலேயே படத்துக்கு இன்னும் பக்கபலமா இருக்கு. இவங்க 3 பேரும் பிளஸ் மல்டி ஸ்டாரர் படங்கள்னாலே தமிழ் சினிமால நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த காம்போக்கள் மல்டி ஸ்டாரர்னு எல்லாமே கலந்து சவுத் இந்தியன் சினிமாலேயே நம்பர் 1ல ஹைப்ல ரிலீஸ் ஆக போற படம் இந்த கூலினே சொல்லலாம். அதே மாதிரி அந்த பக்கம் வார் 2 அந்த படத்தை டைரக்ஷன் பண்றது அயன் முகர்ஜி. இவரு ஆல்ரெடி பிரம்மஸ்தாரான்னு ஒரு தரமான படத்தை டைரக்ஷன் தான் பண்ணிருக்காரு. அதனாலே நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பை யூனிவர்ஸ் ஆல்ரெடி ஸ்பை யூனிவர்ஸ்ல பத்தான் மற்றும் டைகர் 3ன்னு 2 படங்கள் வந்திருக்கு. ஸ்பை யூனிவர்ஸ்ல வரப்போற 4வது படம் தான் இந்த டைகர் 3. இந்த டைகர் 3 படத்துல நம்ம ரித்திக் ரோஷனும் ஜூனியர் என்டிஆரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஹிந்தி சினிமாக்கு ரித்திக் ரோஷன் போதும் ஹைப் ஏறும். அதே மாதிரி வார் 2 ஒரு ஸ்பை யூனிவர்ஸ் படம்ன்றதுனால நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. தெலுங்கு சினிமால இந்த படத்துக்கு ஒரு டீசென்ட்டான எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஜூனியர் என்டிஆர் தான். நார்த் பிளஸ் தெலுங்கு சினிமால மட்டும் தான் வார் 2 படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா கூலி படத்துக்கு சவுத் இந்தியன் சினிமா ஃபுல்லாவே பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. இதுல ரெண்டு படங்களோட காமனான திங்ஸ் என்னன்னா, இந்த ரெண்டு படங்களோட ட்ரெய்லருமே அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணவே இல்லை. வார் 2 ட்ரெய்லரை கம்பேர் பண்ணும்போது கூலி ட்ரெய்லர் பெட்டர் தான். அடுத்ததா ரெண்டு படங்கள்ல எந்த படம் 1000 crore ரீச் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வார் 2 இந்த படத்துக்கு இது வரைக்குமே ஹிந்தி சினிமாலையும் எதிர்பார்ப்பு இல்லதான். இந்த படம் ஸ்பை யூனிவர்ஸ்குள்ள வரதுனால படம் பிக்கப் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டரான ஓப்பனிங் கிடைக்கும். அதே மாதிரி பிளாக் பஸ்டரான ரன்னும் கிடைக்கும். ஏன்னு சொல்றேன்னா, பத்தான் ஸ்பை யூனிவர்ஸ்குள்ள தான் வந்தது 1000 கோடி. டைகர் 3 ஸ்பை யூனிவர்ஸ்குள்ள தான் வந்தது 450 கோடி. ஆல்ரெடி டைகர் அந்த படமும் ஸ்பை யூனிவர்ஸ்குள்ள வந்ததுனால 600 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதனாலேயே வார் 2 படத்துக்கு ஹிந்தியில மட்டுமே நல்ல கலெக்ஷன் வர அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஓவர்சீஸ்ல ஹிந்தி படங்கள்னாலே சொல்லவே தேவையில்ல, பாக்ஸ் ஆஃபீஸ்ல அடிச்சுன்னு இருக்கும். வார் 2 படம் நல்லா இருந்ததுன்னா ஓவர்சீஸ்லயும் ஒரு சூப்பரான கலெக்ஷனை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தெலுங்கு சினிமால ஜூனியர் என்டிஆர் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு 50 கோடி கிட்ட கலெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் படம் நல்லா இருந்தாதான் இந்த தெலுங்கு சினிமா, ஹிந்தி சினிமா, ஓவர்சீஸ் இந்த 3 இடங்களோட கலெக்ஷன் தான் வார் 2 படத்தோட கலெக்ஷனா வரப்போகுது. படம் நல்லா இருந்தா மட்டும்தான் 1000 கோடியை கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் சொல்றேன். அதே மாதிரி கூலி இந்த படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. ட்ரெய்லர் டீசெண்டா இருந்தாலும் ஆனா படத்தோட புக்கிங் சூப்பரா இருக்கு. இந்த படத்துக்கு சவுத் இந்தியன் சினிமால பயங்கரமான
பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. அதிலேயும் தமிழ்நாடு மற்றும் கேரளால புக்கிங்கை ஓபன் பண்ணிட்டாங்க. கேரளால புக்கிங் ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் டேல மட்டுமே 4 crore மேல ப்ரீ சேல் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டேல இதுவரைக்கும் ப்ரீ சேல்ல 5 crore மேல புக்கிங்ஸ் எல்லாம் வந்திருக்கான். இந்த கூலி படத்துக்கு கூலி படம் கண்டிப்பா கேரளால பயங்கரமான ஓபனிங் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடுல சொல்லவே வேணாம், பயங்கரமான ஓபனிங் வரும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டேல மட்டுமே 30 கோடிக்கு மேல கலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாடுல. அதே மாதிரி கர்நாடகால இப்பதான் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா கர்நாடகாலையும் மரண மாசான ஓபனிங் வரப்போகுது கூலி படத்துக்கு. இன்னுமே தெலுங்கானால மட்டும்தான் கூலி படத்தோட புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணல. அதுவுமே கூலி படத்துக்கு நல்ல பஸ் இருக்கு. தெலுங்கு சினிமால, ஹிந்தி சினிமாலையும் இந்த கூலி படத்தோட புக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹிந்தில என்ன ஒரு பிளஸ்னா, இது வரைக்கும் ஸ்கிரீன்ஸ் அதிகமாக வார் 2 படம் தான் ஆக்கிரமிச்சது. கூலி படத்துக்கு பெனிஃபிட், கூலி படத்தோட ஓடிடி அக்ரிமெண்ட் 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடில ஸ்ட்ரீமிங் பண்ற மாதிரி அக்ரிமெண்ட். அதனாலேயே கூலி படத்துக்கும் நேஷனல் மல்டிபிளெக்ஸ்லயும் நிறைய தியேட்டர்கள்லயும் இந்த படத்துக்கு ஷோஸ்லாம் தரதான் போறாங்க. நார்த்தை பொறுத்த வரைக்கும் 70% கிட்ட வார் 2 படத்துக்கு ஷோ கவுண்ட்டும் 30% கிட்ட தான் கூலி படத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அது மாறினாலும் மாறலாம். வார் 2 படம் சரியான மவுத் வேர்டு இல்லாம கூலி படத்துக்கு நல்ல மவுத் வேர்டு வந்துச்சுன்னா கண்டிப்பா கூலி நார்த்லயும் ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணும். ஓவர்சீஸ்ல கூலி பத்தி சொல்லவே வேணாம், பயங்கரமான ஓபனிங் இருக்கு. குறிப்பா நார்த் அமெரிக்கால 2 மில்லியன் கிட்ட ஃபர்ஸ்ட் டேல மட்டுமே ஓபனிங் வரப்போகுது. ஆல்ரெடி கபாலி ரெக்கார்டை இந்த கூலி முறியடிக்க போகுது. இந்த மாதிரி தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகான்னு ஓவர்சீஸ்னு ஏகப்பட்ட இடத்துல கூலிக்கு பயங்கரமான ஓபனிங்கும் பயங்கரமான கலெக்ஷனும் வரப்போகுது. நம்ம தமிழ் சினிமாவே பயங்கரமா எதிர்பார்க்கிறது கூலி படம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுமான்றது தான். கூலி படம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ண ஒர்த்து உள்ள படம் தான். ஒன்னே ஒன்று மட்டும் தான் செய்யணும், வேர்ட் ஆஃப் மவுத் பாசிட்டிவா வரணும். அந்த மாதிரி பாசிட்டிவா வந்துச்சுன்னா கண்டிப்பா கூலி படம் 1000 கோடியை கலெக்ஷன் பண்ணும். அந்த அளவுக்கு ஒர்த்து உள்ள படம் தான் இந்த கூலி. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வார் 2வா இல்ல கூலியான்னு. அதே மாதிரி இந்த 2 படங்கள்லயும் ஒரு ஹைப்பை ஏத்துனாங்க. ஒன்னு கூலி படத்துல பூஜா ஹெக்டேவோட மோனிகா சாங். அதே மாதிரி இந்த வார் 2 படத்துல நம்ம கேரவா அத்வானியோட அந்த பிக்னிக் சாங். இந்த 2 படத்துலயுமே ஹார்ட்டை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா படத்துல வருமானு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றோம் கேளுங்களேன். வார் 2 படத்துக்கு ரித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆரை தாண்டி கேரா அத்வானிக்காகவே படம் பார்க்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வார் 2 படத்துக்கு கேரவா அத்வானி தான் ஒரு ஹைப்னே சொல்லலாம். இந்த மாதிரி இந்த வார் 2 வெர்சஸ் கூலி 2 படங்களுமே இந்தியன் சினிமால பயங்கரமான கிளாஷா ஆகஸ்ட் 14ஆம் தேதி நடக்குது. இதுல எந்த படம் 1000 கோடியை ரீச் பண்ண போகுது, எந்த படம் கிளாஷ்ல வின் ஆக போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா நம்ம கம்பேரிசன் பண்ணதுல எல்லாத்துலயுமே கூலி தான் முன்னாடி இருக்கு, வார் 2 செகண்டா தான் இருக்கு. ஆனா வேர்ட் ஆஃப் மவுத் எந்த படத்துக்கு பாசிட்டிவா வருதோ அந்த படம் தான் கலெக்ஷன்ல அடிச்சு நொறுக்கும். எனக்கு தெரிஞ்சு கூலி மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஆனா வார் 2 தான் பொறுத்திருந்து பார்க்கணும்.